ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு புது மேஜிக் ட்ரிக் சொல்லி தர போகிறேன். அது எப்பவும் போல் கார்டு வச்சு இல்லை, இந்த வாட்டி புதுசாக வேறு ஒரு பொருள் வச்சு சொல்கிறேன். நீங்களே தம்ப்நெயிலில் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்மளோட நான் ஆப்ஜெக்ட் எடுத்துடலாம். என் கையில் ஒன்றுமே இல்லை, வச்சு க்ளோஸ் பண்ணி சும்மா ஒரு ஷேக் மட்டும் பண்ணிடுறேன். ஓகே, உள்ளே இந்த மேஜிக் ட்ரிக்கு தேவையான பொருள் வந்துடும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காயின். இந்த காயின் வச்சு தான் நான் உங்களுக்கு மேஜிக் ட்ரிக் செஞ்சு காட்ட போகிறேன். ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கையில் காயின் எடுக்கிறேன். ஓகே, நல்லா பாருங்கள். நான் ரைட் ஹேண்ட் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ரைட் ஹேண்டில் எடுத்துக்கிறேன். அந்த காயினை ரைட் ஹேண்டில் தான் இருக்குது. இப்போ நான் ஓப்பன் பண்ணேன்னா அந்த காயின் வேனிஷ் ஆகிடும். டக்குன்னு ஒரு கையில் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு வேவ்ஸ் பண்ணால் காயின் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் உங்ககிட்ட. நான் வேணால் உங்களுக்கு மறுபடியும் காட்டுறேன். க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ஒரு கையில் ஹோல்ட் பண்ணிக்கிறேன் அந்த காயினை. ஓகே, ரைட் ஹேண்டில் இருக்கு. இப்போது நான் திருப்பி க்ளோஸ் பண்ணுறேன், திறந்தால் வேனிஷ் ஆகிடும். நான் திருப்பி காற்று எடுக்கிறேன், திருப்பி காட்டுறேன், ஒரு வேவ்ஸ் பண்ணுறேன், வந்துடுச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் டுட்டோரியல் போட போகிறேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டுட்டோரியல் பார்க்கலாம். இதை வச்சுட்டு இப்படி பண்ணணுன்னு ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் பண்ணுறேன். ஒரு நிமிஷம். ஓகேயா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நான் காயினை ரைட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் ஹேண்டை நம்ம பண்ணுற இந்த மூவ் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்றனால அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் தம்பு லெஃப்ட் ஹேண்ட் தம்பை அங்கே வச்சுக்கணும். அப்போ தான் காயின் அங்கே இருக்க மாதிரி ஒரு விஷுவல் இமேஜ் தெரியும் உங்களுக்கு. நான் இப்போ அது எப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் ரைட் ஹேண்டில் வச்சுருக்கீங்களா காயின், அதை மிடில் ஃபிங்கர் மூலியமாகவும் தம்பு மூலியமாகவும் பின்னாடி இழுக்கணும். ஃப்ரண்ட் ஃபிங்கர் அப்படியே இருக்கும். மிடில் ஃபிங்கர் தம் ஃபிங்கர் மூலியமாக பின்னாடி இழுத்திங்கன்னா அது ஒரு பொசிஷனுக்கு வந்துடும். அப்புறம் நீங்கள் ஃப்ரண்ட் ஃபிங்கர் வச்சு அதை ஹோல்ட் பண்ணிக்கலாம். அது கரெக்டான ஒரு இதில் இருக்கும். அப்புறம் மிடில் ஃபிங்கர் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஸ்பெக்டேட்டர்ஸ் அதை பார்க்க முடியாத மாதிரி மறைக்கும். பாருங்கள், நீங்கள் அதை கிராப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் தரணும் உங்களுக்கு. நான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாட்டி காட்டுறேன். ஓகே, நல்லா பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காயின். இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் வச்சுட்டு ஹைட் பண்ணிட்டுறேன். அப்புறம் மிடில் ஃபிங்கரையும் தம்பியும் பின்னாடி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் ஃபிங்கர் பொசிஷனில் அது பிடிச்சிக்கும். இப்போ உங்களுக்கு மிடில் ஃபிங்கர் அதை மறைக்கும். ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தா அது தெரியக்கூடாதுன்றனால தான் மிடில் ஃபிங்கர் அங்கே வைக்கிறோம். நான் உங்களுக்கு மறுபடியும் காட்டுறேன். சேம் பொசிஷன் தான், இந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு தெரியக்கூடாது. அவங்களுக்கு இந்த காயின் தெரிஞ்சால் அப்புறம் இந்த ட்ரிக்கு வேஸ்ட் ஆகிடும். இது இப்படி இருக்கணும். ஓகேயா, ஸ்டெப் 1 பார்த்துருப்பீங்க, இப்படி இருக்கா, இப்படி மாறிக்காது. ஸ்டெப் 2 என்னதுன்னா, இங்கே இருக்குல்ல, சும்மா இப்படி ஒரு காயின் எடுக்கிற மாதிரி பண்ணுங்கள். அங்கே காயின் இருக்காது, இருந்தாலும் அப்படியே காற்றுல இருக்க மாதிரி காட்டுங்க. இப்போது அந்த காயினை இன்னொரு கைக்கு மாற்றுங்க. இருங்க, நான் உங்களுக்கு மறுபடியும் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் ஒரு காயின் எடுங்க காற்றுலேருந்து. இந்த காயின் இருக்க மாதிரி காமிச்சிட்டு அதை அப்படியே லெஃப்ட் ஹேண்டுக்கு அப்படியே கொடுக்குற மாதிரி பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்டில் எடுக்கிற மாதிரி பண்ணுங்கள். இது ஏன் பண்ணுறோன்னா, நம்ம ரைட் ஹேண்டில் பண்ண போகிற மூவ் அவங்களுக்கு தெரியக்கூடாது. ரைட் ஹேண்டில் க்ளோஸ் பண்ணிவிட்டு தம்பில் அந்த காயினை பிடிச்சிக்கோங்க. அவங்க எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டை தான் பார்ப்பாங்க. நான் உங்களுக்கு ஒரு வாட்டி காட்டுறேன். லெஃப்ட் ஹேண்டில் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது காயின் எடுங்க. அதை அப்படியே காயின் எடுங்க, எடுத்துகிட்டு அவங்ககிட்ட காட்டுங்க. அதை அப்படியே லெஃப்ட் ஹேண்டுக்கு மாற்றுங்க. அவங்ககிட்ட இப்படி காட்டுங்க. அவங்க இதை காட்டுற நேரத்தில் நம்ம ரைட் ஹேண்டில் இந்த மூவ் பண்ணணும். பொறுமையாக இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த காயினை தம்பில் ஹோல்ட் பண்ணிக்கணும். அவங்க லெஃப்ட் ஹேண்டை தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு மிஸ்லீட் பண்ணணும். அவ்வளோதான். இருங்க, நான் காட்டுறேன். செகண்ட் ஸ்டெப்பில் மறைச்ச காயின் இங்கே இப்படி காயினை கிராப் பண்ணுற மாதிரி பண்ணணும். அங்கே ஒன்றுமே இருக்காது, ஆனால் நீங்கள் சும்மா இப்படி பண்ணணும். இப்படி எடுக்க போகிறப்போ இந்த காயின் அவங்களுக்கு தெரியக்கூடாது. தெரியுதா? இப்படி இப்படி எடுத்துகிட்டு அதை இந்த கைக்கு பண்ணணும். இந்த கையில் காயின் இருக்க மாதிரி காட்டுங்க. நம்ம இந்த ஸ்டெப்பை ஏன் பண்ணுறோன்னா, இதுக்கு அடுத்தது இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்படி பண்ணோம். அதை பற்றி நான் முன்னாடியே சொன்னேன். இந்த இடத்துல வச்சுக்க, அவங்க இதை பார்க்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம இங்கே இப்படி இப்படின்றோம், டிஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். காயின் இங்கே இருக்குது, க்ளோஸ் பண்ணுறோம், இப்படி வைக்கிறோம், இப்படி எடுக்கிறோம், அது இந்த காயில் கொடுத்து இப்படி இப்படின்றோம். அப்போ நம்ம அப்படியே காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி காட்டுறோம். ஓகே, இன்னும் ஒரு ஸ்டெப் தான் பாக்கி. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, இப்படி இருக்கா, ஹைட் பண்ணோம். ஹைட் பண்ணிவிட்டு காற்றுல கிராப் பண்ணுற மாதிரி பண்ணோம். இந்த கையில் இருக்குது. இப்போது அதை அப்படியே இதில் எடுத்து இதை இப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கையில் தான் இருக்காங்க. சும்மா இப்படி வேஸ்ட் பண்ணுற மாதிரி இப்படி வச்சிடலாம். அதான் இதை நான் உங்களுக்கு அங்கே காட்டுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்லேருந்து பண்ணலாம். இதை ஏன் மறுபடியும் பண்ணுறேன்னா, இந்த ஸ்டெப்பு கொஞ்சம் ஒழுங்காக வராது, கையில் நிற்காது. இப்படி வைக்கிறப்போ ஒன்று வலிக்கிட்டு போயிடும், அந்த மாதிரி ஆகும். அதனால தான் நான் மறுபடியும் காட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் இப்படி பண்ணுறீங்க, கிராப் பண்ணுறீங்க, இந்த கையில் இருக்கும்.
வேவ்ஸ். இந்த வேவ்ஸில் என்ன ஆகும்னா இப்படி வரீங்கல்ல, ஓகேயா? இதான் நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த ட்ரிக்கை கொஞ்சம் க்ளீனாகவே சொல்லியிருக்கேன், அதனால தான் வீடியோ அளவலன்னு போச்சு. அது பரவாயில்ல. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், பவர்ஃபுல் ரெஸ்பான்ஸ் மேஜிக் ட்ரிக்னு. அந்த அந்த மேஜிக் ட்ரிக் செய்கிறப்போ பீப்புள் கிட்டேருந்து கிடச்ச ரெஸ்பான்ஸை விட இந்த ட்ரிக்கில் கொஞ்சம் அதிகமாகவே கிடச்சிது. அதனால தான் நான் இதை கொஞ்சம் நிறைய வாட்டி க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும்தான், இந்த ட்ரிக்கை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும்தான் நிறைய பேருக்கு வராது. சில பேருக்கு என்ன ஆகும்னா, இப்படி வைக்கிறப்போ இந்த காயின் விழுந்துடும். அப்படி இல்லைன்னா சில பேருக்கு இந்த இடத்துல தெரியும். அதுவும் இல்லைன்னா ரொம்ப ரேராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ சூப்பராக வரும். உங்களுக்குள்ளே பண்ணுறப்போ வெளியில் போய்ட்டு யார்கிட்டனா காமிச்சிங்கன்னா இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு காயின் தெரிஞ்சிடும். இது எனக்கு ஆயிருக்கு, அதான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவு இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நீங்கள் காட்டுங்க. நீங்கள் காட்டுற ஸ்பெக்டேட்டர்ஸ் என்னென்ன எக்ஸ்பிரஷன் தராங்க, என்னென்ன சொல்கிறாங்கன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட்டோட வரேன் ஃப்ரெண்ட்ஸ்.